Welcome students. இன்னைக்கு நம்ம செஷன்ல transportation in plants and circulation in animals அந்த லெசன்ல உள்ள டீடைலை ரிவைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து how do plants absorb water? Explain. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் உள்ள ரெட்டில் அண்டர்லைன் பண்ணது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒன்ஸ் அ வாட்டர் இஸ் அப்சார்ப்டு பை த ரூட் ஆஸ். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து ரூட் ஆர் அப்சார்ப் பண்ணதும் அது எப்படி வந்து பாஸ் ஆகுறதுங்கிறத கொஸ்டின். ஸோ டூ பாத்வேல பாஸ் ஆகுது. ஒன் இஸ் அப்போபிளாஸ்ட் பாத்வே, அனதர் ஒன் இஸ் சிம்பிளாஸ்ட் பாத்வே. ஃபர்ஸ்ட் அப்போபிளாஸ்ட் பாத்வே அண்ட் சிம்பிளாஸ்ட் பாத்வே இங்கே நான் டேப்லர் காலம் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்படி கூட நீங்கள் எழுதலாம். மூமெண்ட் ஆஃப் வாட்டர் அக்கர்ஸ் த்ரூ இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் அப்போபிளாஸ்ட் பாத்வே. இது வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வழியாக மட்டும்தான் ட்ராவல் ஆகும். இது வந்து செல்லுக்குள்ளே என்டர் ஆகாது. ஸோ நீங்கள் எழுதும்போது மூமெண்ட் ஆஃப் வாட்டர் அக்கர்ஸ் த்ரூ இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். சிம்பிளாஸ்ட் பாத்வே பார்த்தீங்கன்னா இங்கே மூமெண்ட் ஆஃப் த வாட்டர் வந்து செல்லுக்குள்ளே என்டர் ஆகும். இட் பெனிட்ரேட் இன் டு தி செல். ஸோ செல் டு செல் ட்ராவல் ஆகும். ஸோ மூமெண்ட் ஆஃப் தி வாட்டர் அக்கர்ஸ் த்ரூ தி செல். அந்த இன்டர்செல்லுலர் மூமெண்ட் ஒரு கேப் வழியாக தான் பாஸ் ஆகுது இல்லையா? அந்த கேப்போட பேர், அந்த சேனல் பேர் வந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா. ஸோ இந்த சேனல் நேம் தான் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. ஸோ ஒரு செல் இன்னொரு செல்லும் கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த சேனல் தான் ஹெல்ப் ஆகும். ஸோ இன்டர்செல்லுலர் மூமெண்ட் அக்கர்ஸ் த்ரூ பிளாஸ்மோடெஸ்மேட்டா. ஸோ இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுறீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் வாட்டர் அக்கர்ஸ் த்ரூ intracellular space. Here movement of water occurs through plasmodesmata. Second point பார்த்தீங்கன்னா it does not cross the cell membrane. அப்போபிளாஸ்ட் வந்து செல் மெம்பரேனை cross ஆகி உள்ள என்டர் ஆகாது. ஸோ it does not cross the cell membrane. பட் சிம்பிளாஸ்ட் பாத்வே பார்த்தீங்கன்னா it enters into the cell. ஸோ செல்லுக்குள்ளே போகிறதுனால it has to cross the cell membrane. And third point பார்த்தீங்கன்னா it depends on the gradient. இதுவுமே இட் டவுன் டிபெண்ட் ஆன் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். ஸோ இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டவுன் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்டுங்கிற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு சிம்பிளாஸ்ட் பாத்வே வந்து ஒரு ஸ்லோவர் மூமெண்ட், இது கொஞ்சம் ஃபாஸ்டர் மூமெண்ட். அவ்வளோதான் டீட்டெயில். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. ஸோ இந்த டேப்லெட் காலம் மாதிரி எழுதுங்க. இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஹவு டு பிளான்ட் அப்சர்வ் வாட்டர். பிளான்ட் வந்து வாட்டர் எப்படி அப்சர்வ் பண்ணும் அண்ட் நெக்ஸ்ட் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். பிளான்ட்டோட வாட்டரை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறது ரூட் ஆஸ். And then it is transported by two pathway. One is apoplast, another one is symplast. Apoplast pathway la movement of water occurs through intercellular space. So movement of water எதில் வழியாக நடக்கும்னா intercellular space வழியாக தான் நடக்கும். இங்கே movement of water occurs through plasmodesmata. இந்த word ரொம்ப important. Next இங்கே cell membrane cross பண்ணாது. Here it enter into the cell through the cell membrane. And இது dependent on gradient, இது down potential gradient. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், கிவ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன் எழுதணும். டிரான்ஸ்பிரேஷனுங்கிறது எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் த்ரூ ஸ்டொமேட்டா, அதுதான் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ அதனால் இந்த வேர்டை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், நீங்களும் அண்டர்லைன் பண்ணுங்கள். டிரான்ஸ்பிரேஷனுங்கிறது பிளான்ட்லேருந்து வாட்டர் எப்படி வெளியே போகுது. ஸோ எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் எது வழியாக போகுதா? த்ரூ ஸ்டொமேட்டா. அந்த வேர்டு எழுதினீங்கன்னாவே யூ வில் கெட் 1 மார்க். நெக்ஸ்ட் அதனோட இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. எனி 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதலாம். உங்கள் புக்கில் வந்து 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இங்கே 4 பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எவாப்ரேஷன் ஆகி போகிறதுனால கீழே இருக்க வாட்டர் மேலே வரும். ஸோ அதுக்காக மேலே வந்து ஒரு புல் கிரியேட் ஆகும். அந்த புல்லோட நேம் தான் டிரான்ஸ்பிரேஷனல் புல். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் எவாப்ரேஷன் ஆகி போகிறதுனால அந்த இடத்துல ஒரு புல் கிரியேட் ஆகும். தட் புல் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்பிரேஷனல் புல். இட் கிரியேட்ஸ் டிரான்ஸ்பிரேஷனல் புல். அதனால என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இட் கிரியேட்ஸ் டிரான்ஸ்பிரேஷனல் புல் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். ஸோ கீழே இருக்க வாட்டர் மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு சப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணி சப்ளைஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ வாட்டர் மட்டும் மேலே வராது, அதனோட மினரல்ஸும் சேர்த்து தான் மேலே வரும். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில் டு ஆல் த பார்ட் ஆஃப் தி பிளான்ஸ். ஸோ வாட்டர் மேலே வந்ததுக்கப்புறம் எவாப்ரேஷன் நடக்குது இல்லையா? அதனால அந்த லீஃபோட சர்ஃபேஸ் வந்து கூல் ஆகிடும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட், இட் கூல்ஸ் தி சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ் பை எவாப்ரேஷன். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸும் கண்டினியூஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டிரான்ஸ்பிரேஷனல் புல் கிரியேட் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகிடும்? கீழே இருக்க வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகும். டிரான்ஸ்போர்ட் தி வாட்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வாட்டரோட என்ன டிரான்ஸ்போர்ட் ஆகும்? மினரல்ஸும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ டிரான்ஸ்போர்ட் தி மினரல் ஃப்ரம் சாயில்லேருந்து டு ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட். And it cools the surface of the leaves.
by evaporation. இது இந்த ரெட்ல அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஸ்டின் போக போகிறோம். Why are leukocytes classified as granulocyte and agranulocyte? Name each cell and mention its function. ஸோ லியூகோசைட்ஸுங்கிறது WBC cells. ஏன் WBCயை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, கிரானுலோசைட் அண்ட் ஏ கிரானுலோசைட்னு கொஸ்டின். ஸோ ஒய் தே ஆர் கிளாஸிஃபைடுனா, சில WBCயில் கிரானியூல்ஸ் இருக்கும், சில WBC செல்ஸ் அதாவது லியூகோசைட்ஸில் கிரானியூல்ஸ் இருக்காது. அதை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுட்டு கிரானுலோசைட், ஏ கிரானுலோசைட். கிரானுலோசைட்ஸ்னால் தீஸ் செல்ஸ் கண்டெயின் கிரானுல்ஸ், செல்குள்ளே கிரானியூல்ஸ்லாம் இருக்கும் சைட்டோபிளாசமில். அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் கிரானுலோசைட்ஸ். Some of the cells do not contain granules. So absence of granules in their cytoplasm. Granules இல்லாத செல்ஸ்லாம் ஏ கிரானுலோசைட்ஸ். நெக்ஸ்ட் கிரானுலோசைட்ஸையும் 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எதை டிபெண்ட் பண்ணி அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த ஷேப் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ செல்லுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸோட ஷேப்பை டிபெண்ட் பண்ணி கிரானுலோசைட்ஸை 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஏ கிரானுலோசைட்டையும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பட் இங்கே 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரானுலோசைட்ஸ் பார்க்கலாம். நியூட்ரோஃபில், ஒஸ்னோஃபில் அண்ட் பேசோஃபில்ஸ். நியூட்ரோஃபில்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை நியூக்ளியஸ் எத்தனை லோப் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 to 7 லோப்டு நியூக்ளியஸ் இருக்கும். ஒஸ்னோஃபில்ல பைலோப்டு 2 லோப் இருக்கும். ஸோ பைலோப்டு நியூக்ளியஸ். இங்கே வந்து லோப்டு நியூக்ளியஸ். ஸோ கவுண்டிங்ஸ் கிடையாது. ஸோ லோப்டு நியூக்ளியஸ். ஸோ இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. 2 to 7 லோப்ட், பைலோப்ட் அண்ட் லோப்டு நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் இதோடைய ஃபங்க்ஷன் தான் இம்பார்ட்டண்டான கேட்டிருக்காங்க. கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் இட்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் நம்ம கண்டிப்பாக எழுதணும். இந்த நியூட்ரோஃபிலோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் இன்க்ரீசஸ் டியூரிங் இன்ஃபெக்ஷன். நம்ம பாடியில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நியூட்ரோஃபில்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இட் இன்க்ரீசஸ் டியூரிங் இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன். அதே மாதிரி ஓஸ்னோஃபில்ஸும் அலர்ஜி இல்லைனா பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது நம்ம பாடியில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் கெட் இன்க்ரீசஸ். அண்ட் நெக்ஸ்ட் பேசோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் ரிலீசஸ் கெமிக்கல்ஸ் டியூரிங் இன்ஃப்ளமேஷன். ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் நடந்துச்சுன்னா உடனே இது வந்து கெமிக்கல்ஸை செக்ரீட் பண்ணும். ஸோ இட் ரிலீசஸ் கெமிக்கல்ஸ். நியூட்ரோஃபிலும் ஓஸ்னோஃபிலும் இன்க்ரீஸ் ஆகும். பட் பேசோஃபில் இட் ரிலீசஸ் கெமிக்கல்ஸ் டியூரிங் த இன்ஃப்ளமேஷன். இப்போ நம்ம ஏ கிரானுலோசைட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். லிம்போசைட்ஸோட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னா, டோட்டல் லியூகோசைட்ஸில் 20 to 25% ஆஃப் கவுண்டிங்ஸ் இருக்கும். மோனோசைட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 to 6% ஆஃப் டோட்டல் லியூகோசைட்ஸ் இருக்கும். இதோட மெயினான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, லிம்போசைட் இட் ப்ரொடியூசஸ் ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடினால தான் இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இட் ப்ரொடியூசஸ் ஆன்டிபாடிஸுங்கிறது தான் அதோட மெயின் ஃபங்க்ஷன். மோனோசைட்டோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இட் என்கல்ஃப் தி பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவை அப்படியே பாகோசைட்டோசிஸ் மூலமாக என்கல்ஃப் பண்ணி டைஜஸ்ட் பண்ணும். ஸோ திஸ் ஒன் ப்ரொடியூசஸ் ஆன்டிபாடிஸ் அண்ட் திஸ் ஒன் என்கல்ஃப் தி பாக்டீரியா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் கொஸ்டின். ஸோ நான் இன்றைக்கி இந்த செஷனில் 3 டீட்டெயிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.